சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள 99 தமிழ் பள்ளிகளில் 85 பள்ளிகளில் யோகா பயிற்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயலாக்கம் கண்டுள்ளது. அதன்படி 50 தமிழ் பள்ளிகளில் நடைபெற்றுவிட்ட வேளையில் மீதமுள்ள 35 தமிழ் பள்ளிகளில் கட்டம் கட்டமாக நடத்தப்படும் என மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை விரிவாக்க இயக்குநர் டாக்டர் ஜே அமர்ஜித் கௌர் குறிப்பிட்டார். மேலும் இப்பயிற்சியில் சுமார் 18,000 தமிழ் பள்ளி மாணவர்கள் மற்றும் 700 ஆசிரியர்கள் பங்கெடுப்பார்கள் என குறிப்பிட்ட அவர், இன்று இங்கு கோலா லாங்கட் மாவட்டத்தில் 4 தமிழ் பள்ளிகளில் அக்கொண்டாட்டம் அனுசரிக்கப்பட்டது என்றும் கூறினார். இன்று காலை தெலுக் மெர்பாவ் தமிழ் பள்ளி தொடங்கிய அப்பயிற்சி தும்போக் தோட்ட தமிழ் பள்ளி, அதனைத் தொடர்ந்து லாடாங் காடோங் தமிழ் பள்ளி, இறுதியாக பகல் 1 மணியளவில் லாடாங் புக்கிட் ஈஜோக் தமிழ் பள்ளியில் முடிவுற்றது. கோபியோ எனும் வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளி அமைப்பு, மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் மற்றும் மலேசிய தமிழ் பள்ளிகள் தலைமையாசிரியர் மன்றம் ஆகிய அமைப்புகளின் ஆதரவோடு மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் இந்த சர்வதேச யோகா விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் அமர்ஜித் கூறினார். மேலும் பேசிய அவர், மாணவ பருவத்தில் இந்த யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக எந்தவொரு தொற்று கிருமியும் தாக்காமல் மாணவர்கள் வாழ முடியும் என்பது இக்கலையின் மகிமை என அவர் குறிப்பிட்டார். இப்பயிற்சி மாணவர்களிடையே உத்வேகத்தை அதிகரிக்கிறது என்று கூறினார். தும்போக் தோட்ட தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் திருமதி கஸ்தூரி ராமச்சந்திரன் இவ்வேளையில் மாணவர்களுக்கு எந்தவொரு கட்டணமும் வசூலிக்காது முற்றிலும் இலவசமாக இப்பயிற்சியை தொடர் நடவடிக்கையாக நடத்தி வரும் மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளைக்கும் ஆர்வத்துடன் அதற்கான பயிற்சியுடன் முனைப்பு மாண்புகளையும் வழங்கி வரும் மாஸ்டர் டாக்டர் அமர்ஜித் அவர்களுக்கு தலைமையாசிரியர் கஸ்தூரி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இப்பயிற்சியில் பங்கெடுத்த அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டன. மலேசிய தமிழ் பள்ளியின் தலைமையாசிரியர் மன்றம், இந்திய தூதரகம், கோபிகா நிறுவனம் ஆதரவோடு மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் இன்று என் பள்ளியில் யோகா பயிற்சி மிக விமரிசையாக நடைபெற்றது. இவ்வேளையில் நான் டாக்டர் ஜே அமர்ஜித் கௌர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இங்கு அவர் 2 வருடமாக இந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். முக்கியமான ஒன்று, அவர் இந்த பயிற்சியை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். என் பள்ளியில் மட்டுமல்ல, சிலாங்கூர் மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் அவர் இம்மாதிரியான பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்வேளையில் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அவருடைய பணி சேவை எங்களுக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. முக்கியமாக தமிழ் பள்ளிகளுக்கு அவர்களுடைய சேவை மென்மேலும் தேவைப்படுகிறது. இம்மாதிரியான சேவைகளை அவர் வழங்கி மாணவர்களின் சிலாங்கூர் மாநிலத்தில் நம்ம கிட்டத்தட்ட 99 பள்ளியில் இருந்து 85 பள்ளிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்காய் யோகா கீழே. அதில் 18,000 மாணவர்கள் 800 ஆசிரியர்கள் பங்கெடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்பு. இந்த ஒத்துழைப்புக்கு காரணம் எல்லாம் எம்ஜிபி மன்றம், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவங்களோட பங்கீடு இதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ மாணவர்கள் இத்தனை பள்ளிகள் இந்த பயிற்சியில் பங்கெடுத்தாங்க. இந்த சர்டிஃபிகேட், இந்த ப்ரோக்ராம் கொலபரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இந்தியா ஹைகாம் அண்ட் கோபியோ இன்டர்நேஷ்னல். ஸோ அது அவங்களோட கொலபரேஷன் தான் எம்ஜிபி மலேசியா தலைமை ஆசிரியர் மன்றமும் எங்களோட ஸ்காய் யோகா மனவளக்கலை அடுத்த என்ஜிஓஸும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ இதை இந்த பயிற்சி கொடுக்கறனால மாணவர்களுக்கு ரொம்ப நன்மை என்னன்னா, உடல் ஆரோக்கியம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம், நல்ல நினைவாற்றல், ஸோ மைண்ட் ரிலாக்ஸ், அவங்க இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் கல்வியை உள்வாங்கிறதுக்கும் ஒரு பெரு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நாங்கள் 2 ஒழுக்கம் பண்பாடு, அந்த மாரலிட்டி சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் தகவல்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நிறைந்த ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பெறலாம். அதுக்காக வேண்டி தான் இன்னைக்கு இந்த அம்மா, நம்முடைய அம்மா அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வளமான யோக பயிற்சியை நடத்தியிருக்காங்க இல்லையா? நிச்சயமா எல்லாம் பயன்பெற்று இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கீங்க? ஓகே, நல்லா பயன்பெற்றீங்களா? சரி, நீ என்ன செய்யணும், அடிக்கடி வீட்டில் போயிட்டு இந்த யோக பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும்.
உங்க அம்மா கூட சில நேரம் அம்மா அக்கா அப்பா எல்லாம் யோக பயிற்சிலாம் செய்வாங்க இல்லையா? தனியாக வகுப்புல கூட போய் செயல்படுவாங்க இந்த யோக பயிற்சிலாம் எடுத்து. அதனால வந்துட்டு நீங்களும் இந்த யோக பயிற்சியை வந்து பெற்று நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். நம்மளுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு வழிகாட்டலாக அமைந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். மீண்டும் எல்லாரும் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, நன்றி.